ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1691வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து 9ஆம் திருமொழி, அதனுடைய 6வது பாசுரம் இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டியது. நெஞ்சத்தை பார்த்து நமக்கு பேருதவி செய்த எம்பெருமானை கணநேரமும் மறக்காமல் இருப்பதே நம் தலையாய கடமை என்று இந்த பாடலிலே இடித்துரைக்கிறார். சென்ற பாசுரத்தில் வந்தாய் என் மனத்தே, வந்தாய் என் மனத்தே, வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போயறியாய், இந்த பேரே எனக்கு போதாதா, உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே நெஞ்சை பார்த்து நமக்கு பேருதவி செய்த, தானாகவே வந்து நம் மனதிலே புகுந்த எம்பெருமானை கன நேரமும் மறக்காமல் இருப்பதே நம் தலையாய கடமை என்று சொல்லுகிறார். எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய், மஞ்சுஆர் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே. இங்கே வயலாளி மைந்தன் தான் இங்கே திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறான் என்று சொல்லதாக அமைந்திருக்கிற பாசுரம் இது. எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய், மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே. மஞ்சு என்றால் மேகம். மேகம் சூழ்ந்த அந்த மேகம் அந்த மாளிகையின் மேல் பக்கத்தில் வந்து தொடும்படியாக உயர்ந்த மாளிகைகள் அமைந்த வயலாளி மைந்தன் அவன் இங்கே திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார். எஞ்சா என்றால் குறையாத வெம் நரகத்திலே அவ்வளவு துன்பங்கள், அந்த எஞ்சாத துன்பத்திலே அழுந்தி நடுங்கி கொண்டிருக்கிறேன் நான், நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனே ஆட்கொள்ள வல்லவன் நீதான், ஆட்கொள்ள வல்லானை நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் என்று சொல்லுகிறார். எஞ்சாவெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய், மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே. ஒரு காலம் குறைதல் இல்லாத துன்பத்திலே, குறைதல் இல்லாத கொடிய நரகத்திலே அழுந்தி நடுங்குகின்ற என்னை பயப்படாதே என்று தேற்றி அடிமை கொள்ள வல்லவனும், மேகமண்டலம் அளவும் ஓங்கிய திருமாளிகைகளால் சூழப்பட்டு வயல்களை உடைய திருவாலியில் எழுந்தருளி இருக்கின்ற சுவாமியுமான சௌரிப் பெருமாளை மனமே நீ கணநேரமும் நினையாமல் இருக்கின்றாயே என்று சொல்கிறார். முன்பாட்டிலே உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே என்றவர் இப்போது நீ நினையாமல் இருக்கிறாயே என்றதன் கருத்து என்ன எனில், நெஞ்சத்தை பார்த்து சொன்னார். உன்னை மறக்காமல் இருக்கின்ற நெஞ்சை பெற்றேனே என்று சொன்னார் போன பாசுரத்தில். இதில் இப்போது நீ நினையாமல் இருக்கிறாயே என்றதன் கருத்து என்ன எனில், அவன் செய்த பேருதவிக்கு தான் மறவாமல் இருப்பது ஈடாகாது. அந்த உபகாரத்தின் கனத்தையும் தன் நினைவையும் ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் தம்முடைய மறவாமை சாதாரணமாய் தோன்றியது போலும் அவருக்கு. நடுங்குகின்றேற்கு என்ற இடத்திலே நடுங்குகின்ற எனக்கு என்று பொருள்பட இருந்தாலும், நடுங்குகின்ற எனக்கு என்று பொருள்பட இருந்தாலும் நடுங்குகின்ற என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி உரை சொல்லியிருக்கிறார். ஏனெனில் அது அடியேன் என்பதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதினாலே அடியேன் நடுங்குகின்ற அடியேன் என்று சொல்ல வேண்டும். இருத்தி முன்னிலை ஒருமை நிகழ்கால வினைமுற்று. இலக்கணப்படி இருத்தி முன்னிலை ஒருமை நிகழ்கால வினைமுற்று. கண்டாய் முன்னிலை அசை இருத்தி கண்டாய்.
இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தியின் வியாக்கியானத்தை பார்க்கலாம். முன்னுரை. அவர் ஒரு முன்னுரை சொல்லுகிறார் இந்த பாசுரத்திற்கு. நெஞ்சினை நோக்கி அதனிடம் எப்பொழுதோ ஒரு சமயம் இறைவனை பற்றிய எண்ணம் ஏற்பட்டதனை மனதில் கொண்டு எம்பெருமான் நமக்கு உதவி நின்றான். நெஞ்சே, நீ உன் கடமை தவறி செயல்படுகிறாய் என்று சொல்வதாக சொல்கிறார். எஞ்சா வெம் நகரத்து, மன்னிக்க வேண்டும், எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. யமன் தண்டனை வழங்குவதனால் செய்த தீவினைகளை கணக்கிட்டு அவற்றிற்கு தக்க பயனை அனுபவிக்க செய்து பின்னர்தான் விட்டுவிடுவான். அப்படி இல்லாமல் உலகிலே உயிர் வாழ்வதற்கு காரணமான பாவங்கள் குறையாமல் இருக்கிற உலகியல் சூழலிலே கால் பாவும் இடமறியாமல் அழுந்தி நடுங்குகின்ற என்னை, நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லவனை, அடியேனை ஆட்கொள்ள வல்லானை என்றதனால் ஆட்கொள்ள கடமைப்பட்டவன் என்பது தோன்றும் என்று எடுத்துக்காட்டி அருளுகிறார். அரசன் மகன் தலையிலே முடியை வைத்தது போல, அவன் நேரடியாக வாரிசு தானே, மகனுக்கு தானே முடி, அதுபோல என்னை ஆட்கொள்ள கடமைப்பட்டவன் எம்பெருமான் என்பதை சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நெஞ்சே, நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். நெஞ்சே, நீ அறிவு வெளிப்படும் வாயில் அல்லவா? நெஞ்சம்தானே நம்முடைய அறிவு, அதனுடைய வெளிப்படக்கூடிய வாயில். நீ நினை என்று என்னை நீ தூண்ட வேண்டாமா? நீ எம்பெருமானை ஒரு கண நேரமும் நினைக்காமல் இருக்கின்றாயே என்று சொல்கிறார். நெஞ்சே, நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். மஞ்சு ஆர் மாளிகை சூழ் வயல் ஆளி மைந்தனையே. அவன் நினைப்பது அருமையான செயல் என்னும்படி அவன் நீ நினைக்க முடியாத அளவுக்கு தன்னை அரியனாக்கி கொண்டிருக்கிறானோ? இல்லையே. மேக எல்லை வரையிலும் உயர்ந்த மாடங்கள் சூழ்ந்திருப்பதாய் வயலோடு கூடின திருவாரியிலே வந்து நமக்கு அருகிலேயே இருக்கின்ற இளையோனையே, வஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே. அதாவது வயலாளி மைந்தன் தான் திருக்கண்ணபுரத்தெம்பெருமான். அந்த திருக்கண்ணபுரத்தெம்பெருமானை நெஞ்சே, நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். அப்படி இருக்கலாமா நீ என்று தன்னையே கடிந்து கொள்வதாக சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். எஞ்சா வெம் நரகத்து அழுந்தி நடுங்குகின்றேற்கு அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. நெஞ்சே, நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய். மஞ்சு ஆர் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே என்ற இந்த அற்புதமான பாசுரத்தை, முன் பாசுரத்திலே உன்னை மறவாமையை சொன்னார். உன்னை மறவாமை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே அந்த மறவாமை போதாது, அந்த எண்ணம் எனக்கு போதாது, எப்பொழுதும் நீ எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அப்படி இல்லாமல் இருக்கின்றாயே என்று நெஞ்சினை கடிந்து கொள்வதாக, நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய் என்று நெஞ்சினை கடிவதாக அமைந்த பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் சௌரிராஜ பெருமான் திருவடிகளே சரணம். அடியவர்கள் தம் அடியான் வடிகொள் நெடுவேல் வலவன் கலிகன்றி 1000 பேரானை பேர்வாடப் பெற்றான் கலியன் ஆலிநாடன் ஆலிமன் அருள்மாரி. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.